சிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் நம் வாயை நாம் அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. திடீர் கோபத்தில் நான் பேசிட்டேன்னு சொல்லி வேண்டாத வார்த்தைகளை, மற்றவர்களை மனவேதனை கொடுக்கும் வார்த்தைகளை, கஷ்டப்படுத்தும் வார்த்தைகளை, துக்கப்படுத்தும் வார்த்தைகளை, முள் போல குற்றுகிற வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ, என்ன உணவு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், எது சாப்பிட்டாலும் சரி, இல்லை என்ன உணவு, நம்ம ஸ்வீட்ஸ் எது சாப்பிட்டாலும் சரி, காரம் எது சாப்பிட்டாலும், யார் கொடுத்தாலும் சரி, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது எல்லாம் நமக்கு உகந்ததாக மாறும். ஆனால் நம் உள்ளத்திலிருந்து வருகிற, இருதயத்திலிருந்து வர வார்த்தைகள் மற்றவர்களை கஷ்டப்படுத்தும், வேதனையை கொடுக்கும், அது கசப்பாக மாறும், அது பகைமையாக மாறும், எதிர்ப்பாக மாறும், நம் ஆசீர்வாதங்களை கெடுக்கும், பலவித போராட்டங்களையும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில் முட்டுக்கட்டையாக வந்து சேரும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. நாம் பேசும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மிகவும் கடினம். திடீர்னு பேசிட்டேன், ஷார்ட் டெம்பரில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டிவிட்டால், அது மற்றவர்களை குற்றப்படுத்தி விட்டால், மன வேதனையை கொடுத்து விட்டால், அது நமக்கு எதிர்வினைகளை கொடுக்கும். சகோதர சகோதரிகளே, அதனால் ஆண்டவரை நோக்கி நாம், ஆண்டவரே என் வாயை அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆண்டவர் ஜெபித்து வேதனை தரும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் நாம் பேசாதபடி நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தான் இயேசு ஆண்டவர் சொல்கிறார். மார்க் 7:21, 22, 23 படிக்கும் பொழுது, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இது உள்ளத்திலிருந்து வர இந்த மாதிரி பாருங்க, எப்படிப்பட்ட உள்ளத்திலிருந்து வர பொல்லாங்கான பொல்லாத வார்த்தைகள், அது மற்றவர்களை வேதனைப்படுத்திவிடும், அது அவர்களை தீட்டுப்படுத்திடும். அது நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் இந்த வார்த்தைகளை நிமித்தம் தியானித்து ஜெபிப்போம். நம் வார்த்தையை நாவை அடக்கி வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை முற்றிலும் ஆசீர்வதிப்பார்.